ஹாய் மீஸ், நான் உங்கள் சோயா. ஸோ இன்னைக்கு ஷுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னென்னா ஷுகம் அம்மா. அதுதான் ஒன் ஷாட்டோட நேவு. ஓகேடா, இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஷுகா ஹீஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் ஆல்சோ மேரிட் வித் ஒய்யன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு 6 months ஆகோ. நீங்கள் ஷுகாவோட ஒய்ஃபு, நீங்கள் ஒரு இன்னசென்ட் கேர்ள். நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க எப்பயுமே. ஷுகா தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார். ஓகேடா, ஸோ கதைக்குள்ளே போயிடலாம். மம்மா மம்மா ஸ்லோவாக பண்ணடா. பெயினாக இருக்குது. அவ்வளோதாண்டி கொஞ்சம் பொறுத்துக்கோ. வலிக்குதுடா. போதுண்டா. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? நல்லா தான் இருக்கு, பட் அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்குடா. சரி மார்னிங் சரியாக போயிடும். ஓகே அடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்கடா. இப்படியே மார்னிங் ஆகிடுது. ஸோ அப்போ ஷுகா தான், ஐயோ இந்த டையை எவன் தான் கண்டுபிடிச்சானோ, கட்டவே முடியல, கடுப்பு. ஷிட். வயான் எங்கடி இருக்க? இங்கே வாடி. ஆமாம்மா வரேன், வெயிட் பண்ணுங்க ஒரு 2 minutes. ஸோ நீங்கள் கிச்சனில் இருந்துருப்பீங்க. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. என்னாச்சு மாமா, ஏன் இப்படி கத்துற? ஐயோ இந்த டையை கட்டவே முடியலடி, கட்டி விட. இதுக்கு தான் உயிர் போகிற மாதிரி கத்துனியா? சாரி, கட்டி விடு. ஸோ நீங்களும் ஷுகாவும் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறீங்க. பார்த்துட்டு இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப அழகாக தெரியறாளே எனக்கு. ஓ அப்போ இதுக்கு முன்னாடி அழகா இல்லையா? அப்படி இல்லடி தங்கம், இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு, அதை சொன்னேன். சரி வா, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போ. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை பிஞ்ச் பண்ணுறாரு. பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், என்னடி டேப்லெட்ஸ் போடு. அம்மா நான் அப்புறம் போடுறேன்னு. இல்லை இப்பயே போடு, என் கண்ணு முன்னாடி போடணும். ப்ளீஸ் மாமா, நான் அப்புறம் போடுறேன்னு. இப்போ போடுன்னு சொன்னேன். சரி கூடு. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுறா. இப்போ ஷுகாவை தான் காட்டுறாங்க, அவரோட ஆஃபீஸில் இருக்காரு. டே மயிறு, இந்த ஃபைலை எத்தனை தடவை தாண்டா மிஸ்டேக் கண்டுபிடிச்சு அனுப்புறது? அறிவு இருக்கா இல்லையா அவங்களுக்குலாம்? இவங்களால எவனா வேலைக்கு எடுத்தான்? such a disgusting fellows, get out of my sight அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அவரோட பிஏ, சார் சாரி சார், இனி இந்த மாதிரி நடக்காது சார், ப்ளீஸ் காம் டவுன். ஓகே, இந்த ஃபைல் இன்னும் வித்தின் 15 minutes கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் டு ஈவினிங் ஆகுது. அவரும் ஒரு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு அப்படியே ஒரு 10:30 கிட்ட ஆகிடுது. நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னாச்சு மாமா, எப்பயும் 9:30 வந்துடுவான், இன்னைக்கு 10:30 ஆச்சு, இன்னும் காணோம். கால் பண்ணலாமா? வேணாம், கோவப்பட்டு திட்டானா? ஐ மாமா வந்துட்டான், சூப்பர். என்னடி இன்னும் தூங்கலையா? உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிவா சாப்பிடலாம். நீ இன்னும் சாப்பிடலையா? ஏன்? அதான் சொன்னேனே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் சொன்னானா எனக்காக வெயிட் பண்ணிட்டுதுன்னு? இல்லை. அச்சோ அழாதடி தங்கமே. நான் சும்மா கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன்னா அதான் மாமா உனக்கு கத்திட்டேன். சாரிடி அலைக்கி. போ, நீ ரொம்ப மாறிட்ட போ. சரி சாரிடி செல்லம், என் தங்கம்ல. வா சாப்பிடு வா. நீ சாப்பிடலையா? அது நான் கிளைண்ட்டோட ரெஸ்டாரண்ட் போனோன்னா, ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டேன். ஷுகா நீ ரொம்ப மாறிட்டடா.
ஸோ அப்படிலாம் இல்லடி தங்கம். வா வந்து சாப்பிடு. நான் வேணா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடவா? சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கோ. என்னடி சொல்லலாம், வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் டிஷ் வாஷிங்லாம் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து பெட்ரூம் போகிறீங்க. மாமா என்னடி? அம்மா நேற்று பண்ணதே எனக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. நம்ம வேணா நாளைக்கு பண்ணலாமா ப்ளீஸ்? நோ, எனக்கு இன்றைக்கே வேணும். அண்ட் ஆல்சோ இப்போ சொல்கிற கேட்டுக்கோ, நான் டெய்லி உன் கூட லவ் மேக் பண்ணுவேன். எனக்கு உனக்கு முடியுதோ இல்லையோ அதே எனக்கு தேவையில்லை. நீ என் பொண்டாட்டி, நீ எனக்கு இப்பயே வேணும். அம்மா நான் எப்பயும் உன் கூட தானடா இருக்க போகிறேன், இல்லை நாளைக்கே நான் செத்தா போயிட போகிறேன். மென்டல் மென்டல் மாதிரி பேசாதடி, உனக்கு என்ன தெரியும்? சரி சரி சரி, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியல, அப்புறம் ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? சரிடா மாமா, சாரி. ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கீங்களா? செம்ம ஹாட்டான செக்ஷன். ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இந்த 1 மந்த்துமே வந்து உங்களை ஒரு நாள் கூட விடாமல் லவ் மேக் பண்ணியிருப்பார். லவ் மேக்னா அது கொஞ்சம் இன்டிமேட்டாக இருந்திருப்பார் உங்கள் கூட அப்படி இப்படின்னு. நீங்கள் வந்து வேணாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஹீ இஸ் வெரி ஹஸ்பண்டில். ஸோ அதனால ஸோ இப்படியே 1 மந்த் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ சுகாவை தான் காட்டுறாங்க. ஓகே, ஃபைலோட டீட்டெயிலாம் எனக்கு மெயில் பண்ணிவிடு. ஓகே சார். என்ன டாக்டர் கால் பண்ணுறாரு? ஹலோ ஹலோ டாக்டர். மிஸ்டர் மின், நீங்கள் இப்போது ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக இருந்தால் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்கள் டாக்டர், என்ன பேசணும்? நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், பட் உங்கள் டிஷ்யூக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யாருமே இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் சார் சொல்லணும். சார், எவ்வளோ மணி செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு டோனர் வேணும். மிஸ்டர் மின், நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், பட் உங்கள் டிஷ்யூக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு டிஷ்யூமே வந்து மேட்ச் ஆக மாட்டேது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். சார், எவ்வளோ மணி செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த டோனர் வேணும். மிஸ்டர் மின், நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ப்ளீஸ் காம் டவுன். சார், எனக்கு டோனர் வேணும், என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மிஸ்டர் மின், ஓகே, we will try our best அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணி, எனக்கு மூடே சரியில்லை, வீட்டுக்கு போகலாம். நான் வீட்டுக்கு போகிறேன், ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு என்னென்ன மீட்டிங் இருக்கோ அதுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லிவிடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தாண்டா வர்றாரு. யார் இந்த நேரத்தில்? யாராக இருக்கும்? சரி போய் பார்ப்போம். யாரு? அவன் புருஷன்டி. மாமா, என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? என் பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான். என்ன மாமா பண்ற? ஹிப்ல இருந்து கையெடு. இப்படி பண்ணாதடா மாமா. வாசல்ல நின்று என்னடா பண்ற? உங்களுக்கு கிஸ் பண்றாரு மாமா. பொண்டாட்டி, ஏன்டி என்னை எப்போ பார்த்தாலும் மூடேத்திட்டே இருக்க? நீ அப்படி சுத்திட்டு இருந்தனா நான் என்ன பண்றது? அப்படியே என்ன பண்றாரு, சுகா அவங்க சாரியை பிடிச்சு அப்படியே இழுக்கிறாரு. மாமா மாமா, டோர் ஓப்பன்ல இருக்குடா, என்ன பண்ற நீ? சரி, அப்போ நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் க்ளோஸ் பண்ண போறாரு. நீங்கள் அந்த சான்ஸ் எடுத்துட்டு நீங்கள் அவர்கிட்ட இருந்து ஓடுறீங்க. போட மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ மாட்டினடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வர்றாரு. உன்னால என்ன பிடிக்க முடியாதுடா மாமா. நில்டி, இல்லை நில்டி, எங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரியோட அது முந்தான இருக்குல்ல அது வந்து பிடிச்சிட்டாரு. அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாரு. என்னடா பண்ற, ப்ளீஸ் விடுடா. மாட்டிக்கிட்டியா?
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரி அப்படியே உருவுறாரு. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சுற்றிட்டு வந்து நிற்கிறீங்க. ஐயோ என்னடா பண்ணுற? நம்ம வேணாம் கிட்ட வராத அம்மா ப்ளீஸ் வேணாம் சொன்னால் கேளுடா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி கிட்ட இழுத்து உங்கள் ஹிப்போட உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஐயோ மாமா விட்டுடா, என்னடி சினுங்கிற, ப்ளீஸ் வேணாம் நோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்லெலாம் வந்து கிஸ் பண்ணுறாரு. மாமா அங்கே டச் பண்ணாத மாமா. உங்களை அப்படியே கேரி பண்ணிட்டு ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. ஏன்டா அப்படி டொம்முன்னு போடுற, வலிக்குது. நடிக்காதடி, அங்கே பெயின் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே கிளைம் பண்ணி வர்றாரு. வலிக்குது மாமா, ப்ளீஸ் 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 ஸ்லோவாக பண்ணுடா, ஸ்லோவாக பண்ணுடா, ப்ளீஸ் ப்ளீஸ்டா. It's your punishment, so bear it baby. மாமா வேணண்டா. இப்படியே ஒரு 5 rounds போகுதுடா. அதுக்கப்புறம் தான் உங்களை விடுறாரு. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மூச்சு வாங்கிட்டு பெட்டில் படுத்துருக்கீங்க. மாமா I love youடா. ஏன் எனக்கு லவ் யூ டூ சொல்ல மாட்டேற? அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. I will prove it one day. எதை கேட்டாலும் இப்படியே சொல்லு. மாமா மாமா தூங்கிட்டியாடா? மாமா எரும மாடு தூங்கிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுதுடா. டைம் ஸ்கிப்ஸ் டு மார்னிங். ஸோ சுகா வந்து அவரோட ஒர்க்குக்கெலாம் கிளம்பி காரில் போயிட்டுருக்காரு. அப்போது அவருக்கு ஃபோன் கால் வருது. ஹலோ சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு தெரியாது, எனக்கு டோனர் வந்தாங்க. என்னது? அது எனக்கு தேவையே இல்லை. சரி டோனர் வந்தாங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. என்ன சொல்கிறீங்க? சரி ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படியே ஒரு 3 weeks போகுதுடா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா எனக்கு வேணாம் மாமா, தினமும் பண்ணுற இடம் எனக்கு வலிக்குதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நீ வேணும். அம்மா ப்ளீஸ்டா வேணாண்டா, எனக்கு நீ வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளி விடுறாரு. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா நம்ம நாளைக்கு பண்ணுவோம். நாளைக்கு நான் இருந்தால் தானே பண்ணுவேன். என்ன சொல்கிறேன்? எங்கே போகிறோம்? பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போகிறோம். மாமா இப்போ எனக்கு தெரியாது, இப்போ நீ வேணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து இன்டிமேட்டாக இருக்கீங்களா? ஸோ மறுநாள் காலையில் ஆகுது. மாமா சொல்லி மாமா எங்கேயோ பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போகிறேன்னு சொன்னேன், போகலையா? ஓ இப்போ நான் போகணுமா? இல்லை 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 அப்படி இல்லை, நீ போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னல, அதான் போகலையான்னு கேட்டேன். இப்போ ஏன்டி அழுற? இங்கே வா, இங்கே வா, நீ சொன்னம்மா. நான் போகல. அப்புறம் ஏன்னா நேற்று போனேன், நீ போக மாட்டேன்னு உனக்கு நேற்று தெரியுமா? இல்லை எனக்கு நேற்று தெரியாது. என்னடா நீ இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு. சொல்லு, இங்கே வா உட்காரு. ஆமாம் மடியில் உட்காருடி, உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காருங்க. I love you டி பொண்ணுட்டி. I love you too மாமா. நான் போனதுக்கப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணுவியாடி? இப்போதான் போகலன்னு சொன்னேன்.
ஆமாம், பட் நாளைக்கு போயிட்டேன்னா? நாளைக்கா? மிஸ் பண்ணுவேன். சரி, இப்போ ஏன் நீ இப்படிலாம் கேட்டுட்ருக்க? மிஸ் பண்ணவே மாட்டியா? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்புறம் அப்புறம் நீ நீ வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவல, அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ என் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்பாரு நேற்று நைட்லாம் வேணாமாம்மான்னு சொல்லிட்டு உனக்கு இதெல்லாம் இருக்கா? ஆமாம், இதெல்லாம் அப்படித்தான். மாமா கில்லாதடா, இதுடா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டலாக கிஸ் பண்ணுற லிப்ஸில். போதுங்களா? சரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் போகணும், கிளம்பு. இன்னைக்கா? நெக்ஸ்ட் வீக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு தான் போகணும், கிளம்பு. என்ன எல்லாத்துலேயும் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறேன். இப்போ வரியா இல்லையா? சரி, வர. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. மாமா போகலாமா? சரி, உன் மொபைல் எடுத்தியா? நான் எடுத்துட்டேன். உன் பர்ஸ் எடுத்தியா? எடுத்துட்டேன் மாமா. வேறு எதாவது மறந்தியா? எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஏன் கேட்குற? இல்லை, கழுத்தில் தாலி இல்லாதான். சாரி மாமா, குளிச்சேனா பாத்ரூம்லேயே கழட்டி வச்சுட்டு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடுறீங்க பாத்ரூமுக்கு. எங்கே வச்சு தாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறீங்க. வர என் மேலே மரியாதையே இல்லடி உனக்கு. சாரி மாமா, குளிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சா, அதுதான். ஏதோ ஒன்று வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா? டாக்டர் உங்களை செக் பண்ணுறாரு. நாட் பேட். முதக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முதக்கி இருந்த கண்டிஷனை விட எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. தேங்க்யூ டாக்டர். வேறு ஏதாவது மிஸ்டர் உங்ககிட்ட நான் தனியாக பேசலாமா? ஓய், நீ போய் வெளியேறடா, மாமா வந்துடுறேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே போயிடுறீங்க. மிஸ்டர் மென், சொல்லுங்கள் டாக்டர். நான் அவங்க காலில் சொன்ன மாதிரி இன்னும் எந்த டோனரும் அரேஞ்ச் பண்ண முடியல. சார், இதெல்லாம் என்ன சார் பேச்சு? நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சார், இன்னும் எந்த டோனரும் அரேஞ்ச் பண்ண முடியல. சார், இதெல்லாம் என்ன சார் பேச்சு? நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சார், நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் டிஷ்யூ மேட்ச் ஆகணும்ல சார்? ஏன் டிஷ்யூ மேட்ச் ஆக மாட்டேது? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் ஒரு கண்ணெல்லாம் செவக்குது. டாக்டர் பார்த்துட்டு, சார் ஏன் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க? நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நாங்கள் ட்ரை பண்ணாமல் இல்லையே. சார், இப்படியே தான் 1 மந்த்தாக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் ட்ரை பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கீங்க இந்த டோனர் கிடைக்கிறது. சார், நாங்கள் உங்கள் ஃபேமிலி சைட்லேயும் நாங்கள் தேடி பார்த்துட்டோம். சரி, அது சொல்லுங்கள் சார். அந்த டிஷ்யூ உங்கள் டிஷ்யூவோட மேட்ச் ஆகுது. என்ன? ஏன் டிஷ்யூவோட மேட்ச் ஆகுது? ஆமாம் சார். என்ன? இல்லை, எனக்கு புரியல சார். நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் உங்களுக்கு 80% மேட்ச் ஆகுது சார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மாமா எங்கே மாமா போகிற? இவ்வளோ கோவமா? என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை, வா போகலாம். மாமா என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. மாமா, இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்ன, போலையா? போலடி. சரி, உனக்கு சாப்பிட்டு ஏதாவது சொல்லுமா? சரி வா மாமா, எனக்கு டயர்டாக இருக்கு, தூங்கலாம். ஏய் என்னடி இது? நோயின்ட்டே இருக்க. அறிவு இருக்கா இல்லையா?
இப்போ ஏன் என்னை திட்டுற? என்ன பண்ண? அச்சோ அச்சோ அம்மா 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 சாரிடி அம்மா அம்மா, நான் தெரியாமல் கத்திட்டேன் மாமா, தெரியாமல் கத்திட்டேன். நீ அழகாத சரியா? மாமா சரி, தெரியாமல் கத்திட்டேன்டா. என் தங்கம்ல, என் செல்லம்ல, என் பட்டுல, அழக்கூடாது நம்ம. எனக்கு வலிக்குது. என்னடா சொல்கிறேன்? எங்கே வலிக்குது? இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட் இருக்கிற இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க. அச்சோ சரி இரு தண்ணி கொடுக்கிட்டியா? இரு மாமா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்களும் குடிக்கிறீங்க. சாரி, பரவாயில்ல, ப்ளீஸ் டி கத்தாத, எனக்கு பயமாக இருக்குது. சரிடி சொல்லலாம். அப்படியே நீங்களும் வந்து சோஃபாலே வந்து அவரோட மடியில் படுத்து தூங்கிடுறீங்களா? இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி டாக்டர் வந்து சுகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பார் உங்களை. ஸோ நீங்களும் வந்து ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அம்மா சொல்லி, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எதுக்குடி? அம்மா எனக்கு ரொம்ப பயமாக. அதான் என்னாச்சு இப்போ? ஏன்? இல்லை எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி போடுங்க. ஏன்டி அழுகிற? மாமா இருக்கேன்ல, இவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாரு. மாமா எனக்கு பயமாக இருக்கு மாமா. பயப்படாத, மாமா இருக்கேன் சரியா? சொல்லல, நான் இருக்கேன்டி உனக்கு. மாமா எப்பயும் கூடவே இருடா, என்னை விட்டு போயிடாது. போக மாட்டேன்ல, ப்ராமிஸாக போக மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. மாமா பயப்படாத, ஏன் இப்போது ஒன்றும் ஆகாது, மாமா இருக்கேன். மாமா எனக்கு போக மனசே இல்லை மாமா. நீ போடா, ஏன்? அப்போதான் உனக்கு உடம்பு சரியாகும். நீ போ மாமா. மாமா வர, நீ போ, ஏன்? மாமா வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வார்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து உங்களுக்கும் வந்து அந்த டொனேட் பண்ணுற ஹார்ட்டை வந்து உங்கள் ஹார்ட் வந்து வீக்காக இருக்கும்டா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட் எடுத்துகிட்டு அந்த டொனேட் பண்ணவரோட ஹார்ட் எடுத்து வைக்கிறாங்க. வச்சு தச்சதுக்கப்புறம் ஒரு 1 டேக்கு அப்புறம் நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் டாக்டர் நின்றுட்டுருக்காங்க. மிஸ்ஸஸ் வயன் கேட்குதா? வயன் இங்கே பாருங்க. வயன் வயன் இப்போ எப்படி இருக்கு? எதுவும் வலி இருக்கா? ஹலோ வயன் கேட்குதாம்மா? வலிக்கல சார். மாமா சுகமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் மாமியார் வராங்களா, அதாவது உங்கள் அத்தை வந்துட்டு, வேன் ஸ்டெயின் பண்ணிக்காதடா, இப்போ தான் உனக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, 1 டே தான் ஆகுது, நீ ஸ்டெயின் பண்ணிக்காத, நீ தூங்கு, அத்தை போய் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அத்தை சொல்கிறேன் என்னாச்சுடா, எது வேணுமா? மாமா சுகமாமா இல்லையா? சுகமாமா ஒன்று பார்க்கணும், கூட்டிகிட்டு வரீங்களா? மாமா சுகமாமா இல்லையா? சுகமாமா ஒன்று பார்க்கணும், கூட்டிகிட்டு வரீங்களா? அது வயம் சுகா என்னாச்சுதா? சுகமாமாக்கு என்னாச்சு? அது வயம் சுகாவோட
அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே உங்கள் மாமா வந்துட்டார். இல்லைடாம்மா, அது சிவா ஆஃபீஸ் வேலையாக போயிருக்கான். அவன் ஈவினிங் வந்துடுவான். நீ எதை வரி பண்ணிக்காத, நீ ரெஸ்ட் எடுடா. அவன்கிட்ட பேசணும், கால் பண்ணி தரீங்களா? அச்சோ, இப்போ கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்காண்டா, அதனால அவனால் பேச முடியாது. ஈவினிங் அவன் வந்துடுவான். நீ பேசிக்கோ. சரியாடா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. அத்தை சொல்ல ஏதாவது வேணுமா? அதான் பெயினாக இருக்கா? டாக்டர் வேணா கூப்பிடவா? இல்லத்த, எனக்கு மாமா வேணும். மாமா இன்னும் வரலையா? அது வந்துடுவாம்மா, வருவான். அவனுக்கு இன்னும் ஒர்க் முடியலையா? அவன் வந்துடுவான். எவ்வளோ நேரம் அதாகும்? வந்துடுவான். நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, வந்துடுவான். அட்லீஸ்ட் காலைல அது பேசுறது. நீ அதுமா என்ன சித்த? அது சொல்லுங்க. இல்லை, நம்ம நாளைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம். நான் வீட்டுக்கு போயிட்டு மட்டும் சொல்லட்டா? என்ன சித்த? நான் சொல்கிறேன்டா, சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன்டா, நீ ஸ்டெயின் பண்ணிக்காது. சுகா, நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம், சரியா? சரிங்க. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? அவளுக்கு இப்போ தான் ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நீ இப்போ போய் இதெல்லாம் சொன்னா அவளோட ஹார்ட் வீக் ஆகிடும். அப்புறம் நம்ம மருமகளையும் இழக்கிற மாதிரி ஆகிடும். உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? ஏங்க அவ கேட்டுகிட்டே இருக்காங்க, சுகாங்கன்னு கேட்குறாங்க. நான் என்னங்க பதில் சொல்ல? அவள் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு மனசு கேட்கணுங்க. உன்னோட சென்டிமீட்டர்லாம் தூக்கி விட்டு போடு. இப்போதைக்கு நம்ம மருமக தான் நம்ம கூட இருக்கா, அவளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அவள் கேட்டானா ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங் போயிருக்கான், ஏதாவது வெளியூர் போயிருக்கான், வெளிநாடு போயிருக்கான், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவன் வர்றதுக்கு எப்படி ஒரு 2 months ஆகும், 1 month 1.5 month கிட்ட ஆகும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லி வைடி. அவளோட ஹெல்த் தான் நமக்கு முக்கியம். நம்ம பையனை எவ்வளோ காதலிச்சிருந்தா அவனோட ஹார்ட்டையும் எடுத்து பையனுக்காக கொடுத்துருப்பான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் பிள்ளைய எடுத்துட்டேன். ஆனால் என் பிள்ளைய கூட தான் இருக்கா. என் மூலமா என் கூட வாழ்றான் என் பிள்ளை. ஆனால் அவன் இப்போ என்கிட்ட பேசாததான் நான் மிஸ் பண்ணுறேங்க. நானும் தான் நீ மிஸ் பண்ணுறேன். நானும் தான் என்ன பண்ண, நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கு. நம்ம தலையெடுத்து அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம அப்படி தான் இருக்கணும். நீ ஃபீல் பண்ணாத. ஸோ இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி உங்கள் வீட்டுக்கும் வந்துடுறீங்கடா. வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, அத்தை சொல்லா, அத்தை சொல்லுமா, அத்தை சுகாமா எங்க அத்தை? பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளிநாடு வரையும் போயிருக்காமா, வந்துடுவான். எப்போத்த வருவான்? அவன் வந்துடுவான். ஒரு 1 monthல வந்துடுவான்டா. நீ ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணுற? அவருக்கு
சரி அட்லீஸ்ட் கால் பண்ணி அது பேசலாம். எனக்கு எனக்கு புரியுதுடா. அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல, அதான் அவன் பார்க்கணும் போல இருக்குது. எனக்கு ஒன்றுடா, நீ போ ரூமுக்கு போ. நான் அதை ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். நீ போ. அது சுகமா வந்துடுவான்டா. ஒரு 1 மந்த்ல வந்துடுவான். நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத. அது ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடு. நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அங்கேருந்து கிளம்பிடுறாங்கடா. அங்கிட்டு போயிட்டு அழுகுறாங்க. ஏன்னா என்ன சொல்லுவேன், என் மகன் அவனுக்கு ஹார்ட் கொடுத்துட்டு அவன் செத்து போயிட்டான்னு சொல்ல முடியும். என்னால் முடியல. ஒரு அம்மாவா என் பிள்ளைய நல்லா பிடிச்சிருக்க முடியல. ஒரு ஒய்ஃபான உங்ககிட்ட அதை சொல்லவும் முடியல. நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்மா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உட்காந்து அழுகுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2 டேஸ் கிட்ட போயிருக்குண்டா. உங்கள் அத்தை கிட்ட உங்கள் மாமா கிட்டலாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க, அத்தை மாமா ப்ளீஸ் இப்போயாவது சொல்லுங்கள், ஏன் சுகர் மாமா நான் கால் எடுக்க மாட்டேறாரு, மெசேஜ் பண்ண ரிப்ளை வரும்போது எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, எதுவுமே எனக்கு தெரியல. அத்தை ப்ளீஸ் ஏதாவது சொல்லிடுங்க. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ப்ளீஸ் தான் சொல்லிடுங்க. தாங்க முடியல, மாமா குரலை கேட்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் சொல்லுங்களேன். அவன் வந்துடுவாம்மா, ஒரு 2 டேஸில் வந்துடுவான். நீங்கள் தினமும் இதை தான் சொல்கிறீங்க, 2 டேஸில் வந்துடுவான். இதோட 10 நாளாச்சும் நடிச்சிட்டா ஜாய். எங்கிட்ட மாமாவை அது வந்துடுவான்டா. நான் கேட்கும் போதெல்லாம் அப்படி தான் சொல்கிறான், 2 டேஸில் வந்து உங்ககிட்டலாம் கால் பண்ணி பேசுகிறாரா? அப்போ ஏன் நான் கால் பண்ண எடுக்க மாட்டேறாரு? அத்தை நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, என்கிட்ட சொல்லுங்க அத்தை. என்னாச்சு, என்ன தான் ஆச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ். என்ன பிரிஞ்சதை நினச்சி நானும் தான் வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்கேன். ப்ளீஸ் அவன் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சான், அதனால தான் அவனோட இதயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கான். ப்ளீஸ் நீ அழுது கஷ்டப்பட்டு அவனை இன்னும் பலவீனமாக்கிறாத. அவன் உனக்குள்ளதான் இருக்கான், உன் மூலமாக அந்த உலகத்தை பார்த்துட்ருக்கான். ப்ளீஸ்டா நீ சாப்பிட்டு நீ ஹெல்த்தியாரு, அப்போ தானே சுகர் ரொம்ப சந்தோஷப்படுவான். உன் மாமா சொல்லுவான்ல, எனக்கு ஏன் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி நான் ஹாப்பியாக வைக்கலண்ணா அவன் என்ன நினைப்பான்? அம்மா உங்களை நம்பி தினமாக விட்டுட்டு போனேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குடா. நீ இப்படிலாம் பண்ணாத. அத்தை இருக்கா, மாமா இருக்காரு, நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்குறோம். ப்ளீஸ்டா அழாத. சுகா உனக்குள்ள தான் இருக்கான், நீ ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுற? ப்ளீஸ்டா அழாதடா. அத்தை நான் முடியலத்தை, ஏன் மாமா என்ன விட்டுட்டு போனான்? நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணேன், ஏன் விட்டுட்டு போனோம்? ஐயோ எனக்கு கோவம் தான்டா. ஏன் இப்படி பண்ணேன்? நீங்கள் கிட்ட சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு வகையில் அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம். அது ஏன் அப்படின்னு எனக்கு கோவம் இருக்குதான். ஆனால் அவன் நல்லதுக்கு தான்டா பண்ணியிருக்கான். எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லுது, நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி அவன் பண்ணியிருக்கான். நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாது. நீ இப்படி அழுதுகிட்டே உட்காந்து சுகம் மாமாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. வாடா சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கோ, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம், உன் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். நீ சாப்பிட்ற சும்மா ஒரு 4 வாய் சாப்பிட்டு போதும்டா. ப்ளீஸ் அத்தைக்காக சாப்பிட்றா, அத்தைக்காக இல்லைனாலும் சுகம் மாமாக்காக சாப்பிட்றா ப்ளீஸ்டா. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் அவங்களுக்கு ஊட்டி விட்றாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு அப்படி தூங்கிட்டுறீங்கடா. ஸோ மார்னிங் ஆகுது, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை, டாக்டர் இப்போது எப்படி இருக்குது? பரவாயில்ல,
ஸ்டிச்சஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறிடும். ஸோ கவலைப்படாதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி இருக்காதீங்க, மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். ஓகே டாக்டர், சரி ஓகே. நான் கொடுத்துருக்க டேப்லெட்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. கரெக்ட் டைமுக்கு டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லீப் பண்ணுங்கள், தூங்குங்க. இதை பற்றி வந்து கவலைப்படாதீங்க. ஓகேயா? ஓகே டாக்டர். இல்லை இதுக்கு மேலேயும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். நீங்கள் தான் பார்த்து பத்திரமா இருக்கும். ஓகே? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கபோர்டு திறந்து ட்ரெஸ் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்க்குள்ளேருந்து ஒரு லெட்டர் கீழே விழுகுது. என்னது லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து திறந்து பார்க்குறீங்க. ஸோ அதில் என்ன எழுதிருக்குன்னா, ஒயன் என் பொண்டாட்டி எப்படி இருக்க, எதை நினச்சி ஃபீல் பண்ணாது, நான் உனக்குள்ளே இருக்கேன், நான் உனக்காக இருக்கேன், நான் உன்னை தனியாக விடலடி, என்னோடய உயிர் உனக்குள்ளே வாழுது, எனக்கு அது எப்போயோ தெரியும், நீ பத்திரமா இரு. நீ கேட்டுகிட்டே இருப்பில்ல, என் அம்மா நான் லவ் யூ சொன்னால் எனக்கு லவ் யூ டூவே சொல்ல மாட்டேன்னு. நான் அப்போ சொல்லுவேன்ல, நான் உனக்காக ப்ரூஃப் பண்ணி காட்ட வேண்டியன்னு, அதை தான் இப்போ பண்ணியிருக்கேன். என்னோடய லவ் எவ்வளோன்னு உனக்காக நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அம்மா இப்படி பண்ண, ப்ளீஸ் அம்மா ஏன் இப்படி பண்ண, ஏன் நான் இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது சுகா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு சடனாக மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. நீங்கள் கீழே விழுந்த சத்தம் கேட்டு உங்கள் அத்தையும் வந்துடுறாங்க. ஒயன் 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 என்னாச்சுடா, ஒயன் ஒயன் இங்கே பாரு, இங்கே பாரு, இப்போ ரத்த பாரு, ஒயன் ஒயன் கண் முழிச்சு பாருடா. என்னங்க என்னங்க இங்கே வாங்க, ஒயன் கீழே மயக்கப்பட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமா வந்து சிச்சோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் பார்க்குறாங்க. 10 minutes வெளியவே வெயிட் பண்ணுறாங்க. என்னங்க ஆச்சு, ஒருவேளை அவளுக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, அமைதியார், நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. எங்க எனக்குன்னு இருக்கிறது அவள் ஒத்துக்காங்க, அவ்வளோ இல்லைண்ணா, நான் என்னங்க பண்ணுவேன், ஐயோ லூஸு லூஸு, ஏன்டி நீ என்ன வேற பயன்படுத்துகிற, அதுக்கெலாம் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சார் மிஸ்டர் நிம், ஆமாம் நாங்கள் தான், டாக்டர் கூப்பிட்றாரு உள்ளே வாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போகிறாரு. ஸோ நீங்கள் தான் வந்து ஒயனோட அங்கிளா? ஆமாம் சார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 20 days கிட்ட ஆகுது. அப்படியா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு ஆனந்த கண்ணீர் வருது. என்ன என் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? நான் பாட்டி ஆகிட்டேன். ஆமாம் நான் தாத்தா ஆகிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. வந்து பார்த்துட்டு நீங்கள் அண்ணா அன்கான்ஷியஸ்லேயே இருக்கீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க அத்தை வந்து உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கால் பண்ணி, அண்ணி அண்ணி ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அண்ணி, என்ன சொல்கிற, அப்படியா, இரு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களும் வராங்க. அவங்களும் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்போ தான் கண் முழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே ஒரு 1 hour கிட்டே போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்துட்டு நான் எப்படி இங்கே வந்து அத்தை ஒயன் எப்படிமா இருக்க, இப்போ உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஏதாச்சும் பெயின் இருக்கா, டாக்டரை கூப்பிடவா? இல்லை நல்லா தான் இருக்கேன். என்ன அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க? அதுவா, ஒன்றும் இல்லை ஒயன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. என்னத்தை சொல்கிறீங்க? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? எப்படி? ஆமாம்மா, நீ ப்ரெக்னெண்ட் ஆகி 20 days and half a day வந்து ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பினஸை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. அத்த நிஜமாவா? நான் வேணா உனக்கு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வருவா? இல்லை டாக்டர் கூப்பிட்டு வருவா? இல்ல எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்கு. ஆனால் இதை இந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுறதுக்கு சுகா மாமா இல்லை. மாமா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஆனால் மாமாவே என் கூட இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுகா மாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழகிறீங்க. அவங்க அத்தை, அவங்க மாமா, அவங்க அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2 months கிட்ட பாஸ் ஆகுதுடா. இப்போ நீங்கள் உங்கள் பேபி பம் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. குட்டி என்ன பண்ணுற? அம்மாவுக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, நம்ம எதாவது சாப்பிட்லாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போயிட்டு ஃப்ரிட்ஜை தட்டமாக திறந்து ஐஸ்கிரீம் தானே எடுத்து சாப்பிட்ருக்கீங்க. நல்லாயிருக்கு. மேபி வெனிலா ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கலாம். ஸ்ட்ராபெரி பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் டப்பாவையுமே காலி பண்ணுறீங்க. அப்போது கிச்சனில் யார் இது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து பார்க்குறாங்க. பொய்யன் என்ன பண்ணுற? இந்த மாதிரி டைமில் இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா யாராவது? இதுக்காக தான் நான் சொன்னேன் உங்கள் அத்தைட்ட இப்படிலாம் ஐஸ்கிரீம் வாங்கி வைக்காதுன்னு. கேட்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து பாக்ஸ் அப்படின்ட்டு பிறகு உங்கள் அத்தை என்ன இது, ஏன் இப்படி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம்ல? இல்லத்த லைட்டாக பசிச்சுதா, அதான் பசிச்சிச்சுன்னா என்ன கூப்பிட்டுருந்தா நான் உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. இல்லத்த நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களா, நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். நாங்கள் தூங்கிட்டுலாம் இல்லை, பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நீ கமுக்கமாக திருட்டு போன வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? அத்த காது வலிக்கிறத விடுங்கத்த, போய் தூங்கு. ஏதாவது பசிச்சுன்னா என்னை வந்து எழுப்ப, நான் உனக்கு செஞ்சு தரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஃபைனலி உங்களுக்கு வந்து குழந்தையும் பிறக்குதுடா. ஸோ இட் இஸ் அ பேபி பாய். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. குழந்தைய நர்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஏன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வாங்குறீங்க. பார்த்தா அப்படியே சுகா மாமா மாதிரியே இருக்கும் அந்த பையன். ஓ எவ்வளோ அழகாக இருக்கான். மாமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜோ அழகா தூங்குறானே, க்யூட்டாக இருக்கானே, அப்படியே மாமா மாதிரியே இருக்கான் என் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பேபியோட கண்ணத்தை வந்து கேஷ் பண்ணிட்டு ஃபோர்கேட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவங்க அத்தா மாமா வந்துட்டு பையன் பிறந்திருக்காமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா வாங்கினாங்க. அப்படியே சுகாவை பார்த்த மாதிரியே இருக்கு. சுகா பிறந்தப்ப இப்படி தானேங்க இருந்தான்? ஆமாம், இதே மாதிரி தான் இருந்தான். சுகா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு அழுகையா வருது. மாமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போது உங்கள் மாமா சொல்கிறது, சுகா பிறந்தப்போ நான் அவனை கையில் வாங்கும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணணும், அதே மாதிரியே இப்போது சுகாவோட பையனை தூக்கும் போது எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. சுகாவை என் கையில் கொடுக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி தான் இந்த குட்டியை தூக்கும் போது நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பேசுகிறாரு. பட் இருந்தாலும் ஒரு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அழகாக இருக்கு. அப்படியே என் பையனை பார்த்த மாதிரியே இருக்கு. அழகி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவர் தான் வச்சுருக்காரு, உங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. கண்ணு முழிச்செல்லாம் பாக்குது. அவங்க குழந்தை கூடலாம் விளாட்றாங்க. ஸோ இப்படியே ஒரு 1.5 year கிட்ட போயிடுச்சு. நீங்கள் அவங்க பையன் கூட வந்து விளாண்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பையன் வந்து நல்லா தத்தக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டான். இன்போ ஓடாத, எங்கே ஓடுற? இங்கே வா அம்மா வா, இங்கே வா அம்மா கிட்ட வர மாட்டியா? அம்மா பாவம் இல்லடி தங்கம், அம்மா கிட்ட வா. ப்ளீஸ் தங்கம், அம்மா கிட்ட வா.
அம்மாட்ட வரலன்னா அம்மா உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உங்கள் பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். செல்ல குட்டி. என் தங்கத்துக்கு பசிக்குதாடி. சரி அம்மாவை கூட்டி விடவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனுக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டி விடுறீங்க. ஸோ அந்த மூமெண்ட்லாம் நீங்கள் வந்து இது பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து உங்கள் பையன் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்பப்போ உங்களுக்கு வந்து சிவாவோட நினைப்பு வரும். அப்போது வந்து உங்களோட மேரேஜ் ஆல்பம், அப்புறம் உங்கள் மேரேஜில் எடுத்த வீடியோஸ், அப்புறம் நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கும்போது நீங்கள் என்னென்ன லூட்டிஸ்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்களே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அம்மா நீ இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட ஃபோட்டோவுக்கு நீ எங்கே இருந்தாலும் எங்களை பார்த்துட்ருப்பேன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆனால் மாமா நீ சொன்ன மாதிரி நீ என்னை தனியாலாம் விடலை, உன்ன மாதிரியே ஒரு மினி ஜெராக்ஸை கொடுத்துட்டு போயிருக்க. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஃபார் எவர். அம்மா என்னடி தங்கம்? அம்மா எனக்கு பசிக்குதுமா. அச்சோ பசிக்குதா அவனுக்கு? சரி போ, கீழே போ, பாட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு என்னென்ன வேணுமோ கேட்டு சாப்பிடு. அம்மா ஒரு 2 minutesல வந்துடுறேன். என்னடி தங்கம்? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி தங்கம், போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனையும் அனுப்பிச்சி விட்றீங்க. ஸோ இப்படியே நைட் ஆகுதுடா. ஸோ நைட் டைமில் உங்கள் பையனை வந்து நீங்கள் மாடிக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ஸ்டார்ஸ்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விளாண்டுட்ருக்கீங்க. அம்மா என்னடி தங்கம்? அம்மா சொல்லுமா. அம்மா அப்பா எப்போ வருவார்? அப்பா வந்து அதோ அந்த ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ஸ் மூலமாக இன்னும் குட்டி என்ன பண்ணுது, இன்னும் குட்டி அம்மா பேச்சு கேட்குதா, இன்னும் குட்டி அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் வானத்துலேருந்து. நீ எங்கே போனாலும், ஸ்கூல் போனாலும், ஆச்சி வீட்டுக்கு போனாலும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும், எங்கே போனாலும் அப்பா ஒன்று வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அப்பா வந்து நான் என்ன பண்ணேன்னு வந்து சொல்லுவாரம்மா? அது நீ நல்லா பண்ணனா அப்பா என்கிட்ட சொல்ல மாட்டார். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணனா அப்பா வந்து என்கிட்ட சொல்லிடுவார். போமா, அப்பா பேடு. அப்பா பேடு இல்லைடா, அப்பா ரொம்ப நல்லவர். நான் தான் பேடு. என்னம்மா? ஒன்றும் இல்லை. ஆனால் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரை பார்த்துட்டு அழுதுறீங்க. அம்மா கண்ணு கலங்குது, அலறியம்மா. ஒன்றும் இல்லை, அழலையே அம்மா, அழலையே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி தங்கம். நான் அப்பாக்கு வேலை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ என்ன பத்திரமா பார்த்துக்கிறியா? ஓகேடி தங்கம், நீ என்ன பத்திரமா பார்த்துக்கோ. சரி ஓகேடா. ஸோ ஹாப்பி என்டிங். ஒரு சிலர் பிடிக்காதுதான், இருந்தாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்டிங். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். Oh, party, yeah.